அம்பாளுக்கு பிரசாத முருகன் கடையில் இருக்கிற மாம்பழம் இது வந்து பிள்ளையாரும் முருகன் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. சொல்லி உண்மையை சொல்றோம். எவ்வளவு சொன்னீங்க? 1100. 1100 சுவிஸ் பிராங்க். 1100 ஒன்னாந்தரம். 1100 சாய்த்தமால். 1100 திரீத்தமால். கோயில அங்காடியா மாத்திட்டீங்களே. சரி, அது சரி ஐயா, எனக்கும் ஒரு ஞானப்பழம் கிடைக்குமோ? அது சரி, ஐயாட்ட இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த அக்காக்கு ஞானம் கிடைச்சிருக்குமா? இல்ல ஐயா, இந்த கூட்டுப்படி, இந்த ஏலத்தின்படி அந்த பழத்தை சாப்பிட்டா ஞானம் கிடைக்கணும் அக்காக்கு. ஞானப்பழம் அல்லவா, அக்காக்கு ஞானம் கிடைக்க வேணும். ஒருவேளை அக்காக்கு ஞானம் கிடைக்காட்டி ஐயா உண்மையை சொல்றோம்னு சொல்றாரு. ஐயாவின் கூட்டியோ அல்லது ஆலயத்தையோ மற்ற அடியார்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்களா? எந்த கோயில்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த பழம் வெளிவீதி விளம்பரம் திருவுருவச்சிலையில சில மணி நேரம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் உள்ளுக்கு இருக்கிற மூலவர் நல்ல ஒரு ஆற்றலோடு இருப்பார். பூசை எந்த நேரம் அந்த திருமுழுக்கு இப்படின்னு சொல்லி நல்ல ஆற்றலோடு இருப்பார். ஏன் நீங்க அந்த திருநீறுகள் இந்த தீர்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கும் ஒரு விலை ஒன்றை போட்டு நீங்க வித்துருந்தீங்கன்னு சொன்னா நல்ல பணம் வந்திருக்குமே. எல்லாரும் பணத்தை கொடுத்து வேண்டியிருப்பினும் பட்டி நிறைஞ்சிருக்கும் இல்லையா? ஏனென்றா வெளிவீதி வனம் வந்த மாம்பழத்தை விட இறைவனுடைய திருமேனியை தழுவி கொண்டிருக்கின்ற திருநீரும் இறைவனுடைய திருமேனியை தழுவி கொண்டு வருகின்ற அந்த தீர்த்தமும் அந்த மாம்பழத்தை விட அதிர்வெல்ல கூடுதலாக ஆற்றலுள்ளதாக இருக்கும். மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. ஆலயத்துக்கு உண்மையில பண உதவி தேவை இல்லைன்னு இல்லை. அதை நேர கேட்கிறது. எங்களுடைய ஆலயத்தை திருப்பணி செய்ய போறோம், அதுக்கு பணத்தை தான் கொண்டு கேட்கிறது. அதை விட்டுட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி இது அந்த பழம் நாரத முனிவர் கொடுத்த பழத்தை நினைவு கூறத்துக்காகத்தான் இது. அது ஒரு 4 யூரோ சொல்ற மாதிரி பிராங்களையும் 5 பிராங்குக்குள்ள வேண்டி இருந்திருப்போம் இந்த பழத்தை. அந்த பழத்தை கொண்டு வந்து வச்சு போட்டு அந்த வேண்டி கொண்டு வந்த அந்த அன்றைய நாள் பூசகாரருக்கும் அந்த பழத்தை கொடுக்காம இவ்வாறு ஒரு பச்சையா பொய் சொல்றீங்களே. இப்படி பொய் சொல்றதுக்கு இது இல்லையா? நீங்க பணம் பண்ணுமெண்டா கேளுங்கப்பா. அதுக்கான வாய்ப்பு உள்ளவர்கள் அதுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். அதுக்கு பணம் உள்ளவர்கள் பங்களிப்பு செய்துட்டு போயிடும். அந்த பழத்தையை வில்லுங்க. நீங்கள் எப்படி நாங்கள் இந்த கோயில் என்ற இதுக்காக இந்த பழத்தை இடம் போடுறோம் இல்லைங்கோ. இது ஞானப்பழம் முருகனுக்கு அங்க கையில இருந்தது அப்படின்னு சொன்னா அதை விட ஆற்றல் மிகுந்தது வந்து திருநீரும் தீர்த்தங்கள். இந்த மாம்பழத்தை விட ஆற்றல் மிகுந்தது இவராது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப அதையும் நீங்கள் போட்டு வில்லுங்கோ. சந்த மாதிரி கூறி திருநீரையும் போட்டு வில்லுங்க. இது இறைவனுடைய திருமேனியை தழுவி கொண்டு வந்த தீர்த்தம், இறைவனுடைய திருமேனியை தழுவி கொண்டு வந்த திருநீர், இது இந்த விலை, இதை போட்டீங்கன்னா ஞானம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பழத்தை வந்து வித்தாச்சு ஞானப்பழம் என்று சொல்லி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஐயா விற்கிறார். சரிதானே? பணம் இருந்தபடியே ஒருவர் வேண்டார். இது அந்த அந்த பழத்தை அந்த 5 யூரோக்குள்ள வேண்டின 5 பிராங்குக்குள்ள வேண்டின அந்த பழத்தை 1000 1100 1100 சொல்லி கூறி அந்த பழத்தை வேண்டியாச்சு. உண்மையில பணத்துக்கு வழி இல்லாதவன் வந்து அதை பார்த்துட்டு அவன் மனம் எவ்வளவுக்கு வெளிக்கும். ஐயோ இந்த ஞானப்பழம் ஐயா இது இதெல்லாம் சொல்றாரு, இதை வேண்டதுக்கு வந்து என்னட்ட பணம் இல்லையே. ஏழைகளுக்கு வந்து ஞானம் கிடைக்காதா? பணம் உள்ளவனுக்கு தான் ஞானப்பழத்தை சாப்பிட்டு ஞானம் கிடைக்குமா? சும்மா அடிப்படையான இல்ல, ஞானத்தை போதிக்க வேண்டிய குருவுக்கு முதல்ல ஞானம் கிடைக்கணும். அங்க வேண்டி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கொண்டு இதுக்கு சாப்பிட்டா அது சாப்பிட்டான்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு கூத்து, ஏன் இப்படி ஒரு வேடம்? என்னத்துக்கு இப்படி ஒரு பொய்யா சொல்றீங்க? கொஞ்சமாவது ஒரு உங்களோட மனம் வந்து ஊர்ந்து இல்லையா? அப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கல. இறைவனுக்கு படைக்கிறதுக்கு அடியவர்கள் வந்து உள்ள அன்போட வேண்டி கொண்டு வர பழங்கள் இருக்குதானே, வாழைப்பழம் மாம்பழம் அது இது வேண்டி கொண்டு வருகிறோம். அந்த பழங்களுக்கு வந்து பொறுமதி இல்லையா? அன்பே சிவம்.
பணம் ஜீவன் இல்ல. இது பணம் தான் ஜீவன் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கணும். அந்த அன்பை சிவம் என்று போதிக்கக்கூடிய சிவங்கள். இது சிவங்களா அல்லது அந்த சீனால இருக்கிற விசிறியை எடுத்ததுன்றத அவர்களும் அல்லது அது சார்ந்தவர்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளும் தான் நீங்க சிந்திக்க வேணும். இந்த காணொலியை பார்த்து முடித்து பின்னர் என்ன கேள்வி என்னன்னா, இறைவனுடைய திரு அமுத ஏலத்துல போடலாமா? இறைவன் திரு அமுது வந்து எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அதுக்கு பெறுமதி வழங்கும் உங்களால இயலுமா? இறைவனுக்கு பெறுமதி வழங்குவீங்களா? இறைவனுக்கு படைக்கப்பட்ட திருவமதுக்கு நீங்கள் ஒரு பெறுமதி வழங்க உங்களால முடியுமா? பிரேன் இந்த வேலை இல்ல கேட்கிறேன். என்னுடைய கேள்வி சில பேருக்கு மனத்துக்குள்ள குடைச்சலாம் உளைச்சலாம் இருக்கும். அதைகளை தூக்கி அங்கே விடுங்கோ. உளைச்சல் குடைச்சல் இதெல்லாம் விட்டு சிந்திங்கோ. சிந்திக்கிறதுக்கு இறைவன் எங்களுக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறார். அந்த அறிவை அப்படியே விட்டு விடாமல் சிந்திங்கோ. இறைவன் எளியவருக்கும் எளியவன். செம்மன செல்விக்காக வந்து புட்டுக்கு மண் சுமந்தார். புட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ஆடினார் வாடினார் மீண்டும் மண்ணை போட்டார் எல்லாம் படிச்சிருப்போம். அவரான இறைவன். உங்களுக்கு இது பணம் பெறும். ஆனா இறைவனுக்கு இதுல இந்த பணத்தை வேண்டின ஞானத்தை வேண்டின அக்கா இருந்தாலும் சரி மற்றவர்களா எல்லாருமே உண்டு. எல்லோருமே இறைவனுக்கு குழந்தைகள். அது பணம் உள்ளவராக இருந்தாலும் சரி பணம் இல்லாதவராக இருந்தாலும் சரி அதுல பொய்யை சொல்லிக் கொண்டிருந்த அதுல வித்துக் கொண்டிருக்கிற ஐயாவாக இருந்தாலும் சரி இறைவன் பார்வையில் இறைவனுக்கு அனைவருமே குழந்தைகள். இந்த குழந்தை எல்லாத்துக்கும் நடுவுல நீங்கள் இது அனைவருக்குமே இல்லை. பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் என்று சொல்லி நீங்க ஏலம் போட்டது உண்மையிலே ஒரு பிச்சைக்காரத்தனம். உண்மையா பிச்சைக்காரத்தனம். நீங்க செய்த வேலை ஒரு பிச்சைக்காரத்தனம். ஒருவனுடைய மனதை வந்து ஏக்கத்தோடையும் ஒருவனுடைய மனது வந்து ஒரு கவலையோடையும் கவலைப்படுவான். ஒருத்தன் கவலைப்படுவான். ஐயோ என்னால வாங்க முடியலையே, என்னோட இதுக்கான பணம் இல்லையே இப்படின்னு கவலைப்படுவான். அந்த சூழ்நிலையில இப்படி ஒரு ஏலத்தை ஒரு கோயில வச்சு நீங்க செய்யல, பொய் சொல்லி செய்யல, மற்றவன் மனம் என்ன பாடுபடும் சொல்லி சிந்திங்கப்பா. வருங்காலத்திலேயாவது சிந்திங்க. வருங்காலத்திலேயாவது சிந்திச்சீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு வர வேண்டியது ஏதாவது வரும். இது நீங்க செய்யற வேலை ஒரு தொற்று நோய் மாதிரி. உண்மையாக ஒரு தொற்று நோய் போன்றது. ஒரு கோயில்ல செய்துட்டாங்கன்னு சொன்னா இந்த தொற்று நோய் வந்து மற்ற இடத்துக்கு வந்துடும். என்னடா நோய் அப்படித்தான். இது சொன்னீங்கன்னா இந்த நுண்ணுயிரால வந்த கொரோனா மாதிரியான ஒரு நோய் ஒரு கோயில்ல வந்து இலகுவா பணம் வருது என்றுட்டு எல்லா கோயிலும் வரும். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறாங்க இல்ல, இவங்களால இந்த ஈழமலை திருநாட்டில் இருக்கிற திருக்கோயில் படுற பாடு இருக்கே சிவசிவா என்ன ஒரு கொடுமை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீங்கள் ஒரு பூவோ அல்லது ஒரு இலையோ உள்ளன்போடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது திருவமுது. ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் இப்படி எல்லாம் விக்கல அந்த அதன் மூலம் ஒரு பலன் வரவில்லை என்று சொன்னால் இறைவன் கோபத்துக்கு இது ஆளாகாதா? நீங்கள் சொல்ற இந்த பணத்தின் மூலம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாம் நீங்க சொல்லி அப்படி என்னப்பா முதல்ல இந்த இந்த விக்கிற ஐயாவுக்கு ஒருக்கா இந்த பணத்தை கொடுங்கப்பா. முதல்ல இந்த பணத்தை கொடுத்தாரா அது வேண்டி இந்த ஐயாவுக்கு முதல்ல இந்த பணத்தை கொடுத்து சாப்பிட வச்சு போட்டு ஒரு இடத்துல இருந்துக்கும். கோயில்காரர் விற்க சொல்லியிருப்பினோம். கோயில் சார்ந்த நடத்துனர்கள்லாம் ஐயா விற்க சொல்லியிருப்பினோம். ஐயா அதுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்க வேணும். அந்த ஐயா ஒரு அறைக்குள்ள வச்சிருங்க, ஒரு 5-6 நாள் வச்சிருங்க, அந்த பணத்தை கொடுங்கோ. ஐயா இப்ப வந்து ஐயா ஞானம் அடைகிறன்றதா பாருங்க. ஐயா தான் ஞானம் மற்றாக்களுக்கு ஞானத்தை போதிக்கட்டும். இறைவன் திருவமுதுல வந்து ஆற்றல் இல்லை என்று சொல்லி ஒரு கூற்றை நான் இங்கு கூறவில்லை. இதை விட ஆற்றல் உள்ள விடயங்கள் பலது வந்து மக்களுக்கு வழங்கப்படுது. அந்த வழங்கப்படுகின்ற விடயங்கள் வந்து இதை விட ஆற்றல் உள்ளவை. இதை விட ஆற்றல் உள்ள விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் இதனை பார்த்துட்டு இதனை அந்த ஆற்றல் மிக்க விடயங்களுடன் ஒப்பிட்டு மனம் வருந்தக்கூடும், ஏமாறக்கூடும். ஒரு விடயத்திலேயே நம்பிக்கை இருக்கும் பொழுது இது அந்த நம்பிக்கையை உடைப்பதை போல் இருக்கு. திருநீரை வந்து பூசுவது தீர்த்தத்தை குடிப்பதனால் வரும் பலனை விட இது பெரிய பலன் ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை. அதுவே வந்து மனதிலே ஒரு நிறைவடையும் மக்கள் இதனை பார்த்து ஐயோ எங்களிடம் இதற்கேற்ற வாய்ப்பில்லையே, இதை நாங்கள் எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி மனம் வருந்தக்கூடும். அதற்கு ஏன் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள்? கோயில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் கோயில் நடத்துனர்களாக இருந்தாலும் சரி, கோயில்ல பூசை வைக்கின்ற பொய் சொல்லிக் கொண்டிருக்கும் ஐயாக்களாக இருந்தாலும் சரி,
கோயிலுக்கு வருபவர்கள் எல்லாம் உண்மையிலேயே சும்மா ஆடம்பரத்தோட வருவது, எவ்வளவு எவ்வளவு வாழ்வியல் சுமைகளோட வருகிறார்கள். புலம்பெயர்ந்தவர் என்று சொன்னால் எல்லோரும் பணம் படைத்தவர்கள் இல்லை. பலர் பல பல கடன் சுமைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான அடியார்கள் கூட்டத்துக்குள்ள இறைவனுக்கு முன்னுக்கு ஏலத்தை கூறி ஏற்றத்தாழ்வை காட்டுறதும், மதிக்கவே முடியாத இறைவனுடைய திருவமுதுக்கு வெளியே மதிக்கிறதும் ஏற்க முடியாத ஒரு குற்றமாகும். இது உண்மையிலேயே ஒரு சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவருக்கு நன்றாக புரியும் என்று நான் நம்புகிறேன். வெறும் பெருமதி மதிக்க முடியாத இறைவனுடைய திருவமுதுக்கு வெளியே தீர்மானிப்பதும் குற்றம் ஆகும். அதனை பெற்றுச் செல்பவர் உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கை கொடுக்கும் சொற்றொடரின் பயனை அடைவாரா என்பது என்னுடைய கேள்வி மட்டும் அல்ல. கோயில் திருப்பணி உண்மையிலேயே ஒரு சிறந்த பணி. அந்த பணியை அவரவர் உலத்தால் ஏற்று மனதார உவந்தளிக்க வேண்டுமே தவிர இத்தகைய சொற்றொடர்களை பேசி அவருடைய உள்ளத்தை கவர்ந்து விளையாட்டில் ஏலம் போட்டு விற்றல் அழகல்ல. கங்காளன் பூசும் கவசத்திறனீட்டை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாய் கங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. நமச்சிவாய வாழ்க. நன்றி.